எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வரகரிசி பொங்கல், தேங்காய் சட்னி, சாம்பாருங்க. வரகரிசி பொங்கல் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இது வந்து வரகரிசி நார்மல் பாருங்கள், இப்படி இருக்கும். வரகரிசி கடையில் வாங்கினீங்கன்னா இதை ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கணுங்க. நான் வந்து இந்த 1 டம்ளர் இருக்கு இல்லைங்களா, இந்த 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் இவ்வளோ அரிசி ஊற வச்சு அது கூட வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேங்க. சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கு. இங்கே பாருங்கள், ஊறின உடனே வரகரிசி வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஊறின பிறகு அதையும் இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து போட்டு நான் இதில் வேக வச்சுருக்கேங்க. இதில் வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. இது கூட வந்து மிளகு, சீரகம், உப்பு போடாம மறந்துடாதீங்க. பொங்கல் ப்ராசஸில் உப்பு வந்து கரெக்டாக முதல்லையே போட்டுருக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காதுங்க. இப்போ நீங்கள் வெந்த உடனே 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. இந்த 1 டம்ளர் வரகரிசிக்கு பொங்கல் பண்ணணுன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு 10 விசில் வருங்க. போட்டு ஆன் பண்ணி வச்சிங்கன்னா விசில் வந்த பிறகு ஒரு 10 மினிட்ஸுங்க, சாதம் வேக வைக்கிற நேரம் வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வருங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குங்க. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கணுங்க. இந்த மாதிரி இந்த தண்ணியாக இருக்குன்ட்டுன்னு யோசிக்காதீங்க, இதை நல்லா கிளறுங்க. இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இது கூட வந்து இந்த இஞ்சி நான் வதக்கி வச்சுருக்கிறேங்க கொஞ்சமாக. அண்டு முந்திரி பருப்பு ஆப்ஷனல். இது 2மே ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஜீரணத்துக்கு நல்லதுங்க, இஞ்சி ஜீரணத்துக்கு நல்லதுங்க. அதனால் இதை போட்டுட்டு நல்லா ஆனில் அடுப்பை வச்சுக்கோங்க. அப்படின்னு நல்லா கிளறுங்க. கொஞ்சம் எண்ணெய் போடணும். எண்ணெய், நெய் ரொம்ப போடாதீங்க. கடைசியாக நெய் போட்டால் போதும், சரிங்களா? ஏற்கனவே நம்ம முந்திரி பருப்பு வறுத்ததில் இருக்கிற நெய், அப்புறம் தாளிக்கிறதுல இருக்கிற நெய் எல்லாம் சேருங்க. அதனால் அதிகமாக நெய் சேர்த்தால் அது உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறதுனால நான் வந்து போடலைங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடுங்களில் நெய் அதிகம் போட்டுக்கோங்க. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா, செஞ்சு பார்த்து பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, நம்ம நல்லா பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுப்போங்க. அதுக்காக தான் இப்படி நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் இப்படி கிண்டிக்கணுங்க. இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த பொசிஷனில் இன்னும் கூட கொஞ்சம் வந்தவுடனே அது ஆறிடுச்சுன்னா கெட்டி ஆகிடுங்க, கொஞ்சம் இறுக்கிடும். அதனால இந்த பொசிஷனில் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இப்போது நம்ம இது தாளிச்சிடலாங்க. இது தாளிக்கிறதுக்கு வந்து மிளகு, சீரகங்க, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயங்க. இதில் போட்டு தாளிச்சுக்கணுங்க. நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் அது நல்லா இருக்கும். பொரியலைன்னா நல்லா இருக்காங்க வரகரிசி பொங்கலுக்கு. இது பொரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்போது இதை எடுத்து இதில் போட்டுருங்க. இப்படி தாளிச்சிட்டிங்கன்னா வரகரிசி பொங்கல் ரெடிங்க. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு டிஃபனில் பாருங்க காட்டுறேன். நான் ஏற்கனவே ஒரு செட்டு செஞ்சு எடுத்து வச்சதுனால ரெடியாக இருக்குதுங்க. வரகரிசி பொங்கல், சட்னி, சாம்பாருங்க.
இது ரெண்டும் காம்பினேஷனில் இது நல்லா இருக்குங்க. வரகு அரிசி உடம்புக்கு ரொம்ப மில்லட்ஸில் பண்ணுற ஒரு பொங்கலுங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இன்றைக்கி.